ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, என் பையன் பர்த்டேக்கு நான் கேட்டுகிட்டே இருந்தேன், வாடா ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டில் நான் 2 நாள் தூங்க தான் போகிறேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ கேட்டனேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து நாட்டுக்கோழி சிக்கனுங்க, தண்ணி குழம்பு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் ரசம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளரிக்காயும் ஆனியனும் லெமன் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அடுத்தது வந்து சில்லி பொரித்து வச்சுருவாங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டுட்ருக்கேன். என் பையன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான், வாழை வீடியோ வந்து சொன்னால் வரல. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஐட்டங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 பேருக்கு சாப்பாடு, ரசம், சில்லி. அடுத்தது வந்து நாட்டுக்கோழி வந்துட்டு காஞ்ச மிளகா அந்த மாதிரி போட்டு வறுவல் சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. எனக்கு வந்துட்டு நாட்டுக்கோழியே பிடிக்காது, ஆனால் அந்த ஹோட்டலுக்கு போய் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட 3வது டைம் போயிட்டேங்க அந்த ஹோட்டலுக்கு. சூப்பராக இருந்த பாருங்கள், தயிர் பாருங்கள், அப்படியே தயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். அதனால தாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் வர்றதா இருக்குது. பாருங்கள் குழம்பு பாருங்களா எப்படி இருக்குது, தண்ணி குழம்பு அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு. ரசம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும் ரசம். நான் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே குடிச்சிட்டு வந்துடுவேன் நான் ரசத்தை கொஞ்சம் கூட வைக்காமல். அந்த சில்லிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹோட்டலுக்கு போகிறதுனா காலையில் சாப்பிடவே மாட்டேங்க, ஒரே வழியாக போய் மதியானத்தில் தான் சாப்பிடுவேனே. அதை ஒரு ஃபுல் கட்டிட்டு வருவேன். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு ஏமாந்து போயிட்டேன், ஏக்கமாகிடுச்சு எனக்கு. சரி எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் மூச்சிக்கிட்டேன். நான் அப்படியே என் பையனை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் தாங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் பையன் சொல்கிறான். நல்லா ஃபுல் கட்டு இதுக்கு தானே ஏங்கிட்டு. இந்த இடத்தோடைய முன்பக்கம் இதுதான். ஈவினிங் டைம்லாம் வந்தால் சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து பர்த்டேலாம் கொண்டாடணுன்னா அங்கே அழகாக கேக் வெட்டி கொண்டாடலாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், அங்கே வந்து இவ்வளோ சாதம் குழம்புலாம் இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிட்டுட்டு மீதி வந்து பார்சல் பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஒன்று முக்கியமாக அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா சொல்லிட்டேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய்.